தேவனே அண்ட சராசரத்தை படைத்தவர், சகல ஆர்மியினுடைய தலைவர் அவர். அவரே நம் பட்சத்தில் இருக்கிறார். அவரோட சமாதானம் உண்டா இருக்கிறதுனா நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவனே இல்லைங்க. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மை பார்க்கும் பொழுது கோபமா பார்க்கல. ஒரே தேவன், மெய்யான தேவன், வானத்தையும் பூமியை படைச்ச தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது தேவன் நம்மை கோபமா பார்க்கல. தேவன் நம்மை எப்பொழுது தண்டிக்கலாம், எப்பொழுது நம்மை புறம் தள்ளலான்னு பார்க்கல. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது பிரியமா பார்க்கிறார். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினா தேவனோடு எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. தேவனுக்கும் எனக்கும் இடையே பகை கிடையாது. தேவனுக்கும் எனக்கும் இடையே சமாதானம் உண்டாயிருக்கிறது. மனதில் ஆழமா நிறுத்த வேண்டிய காரியம். திருப்பி சொல்றேன், உங்களுக்கு மேலோட்டமா தெரியும். நம்ம பேருக்கு மேலோட்டமா தெரியறதுனால நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கும் தேவனுக்கும் இடையே எந்த விதமான பிரிவினை கிடையாது. எனக்கும் தேவனுக்கு இடையே எந்த விதமான கோபம் கிடையாது. தேவன் என் பட்சமாய் இருக்கிறார், என் சார்பில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேருக்கு தெரியும், ஆனால் சிலருக்கு தெரியாது. தேவன் உங்க சைடில் இருக்கிறார். தேவன் உங்க மேல கோபமா இல்லை. இந்த உலகத்தில் உங்க மேல ரைட்டா கோபப்பட இருக்க ஒரே ஒருத்தர்னா ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரே நம் சைடில் இருக்கிறார், ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எபிரேயர்ல சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற வார்த்தை, இந்த விடுவது இல்லைங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில 3 நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. கிரேக்க மொழியில 3 நெகட்டிவ் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு கைவிட மாட்டேன்னா அடுத்த வகையில் ஒப்பு கொடுத்துட மாட்டேன். ஆண்டவர் சொன்னா உன்னை தொடுகிறவன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அசுத்தாவி வருது, பில்லி சுனியை வச்சுட்டாங்க, மாந்திரியை வச்சு விட்டாங்க, சேலையை கட் பண்ணி விட்டாங்க, வேஷ்டியை கட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு என்னதான் புத்தி இருக்கு? என்னதான் வசனம் உள்ள போயிருக்கு? ஒரே ஒருத்தர் தான் முக்கியங்க உலகத்துல. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு மட்டும்தான் கரெக்ட். ஆண்டவர் உங்களை பிரியமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, அங்கீகரித்திருக்கிறாரா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் இருக்கிறதா? தேவன் உங்க டீம்ல இருக்கிறாரா? அப்படின்னா யாருங்க உங்க விரதமா நிக்க முடியும்? தேவனே எனக்கு விரதமா நிற்கிறாருன்னா நீங்க கவலைப்படுவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் 1000 காரணங்கள் இருக்கு. ஆனா தேவனே அண்ட சராசரத்தை படைத்தவர், சகல ஆர்மியினுடைய தலைவர் அவர், சேனைகளின் கர்த்தர் சொல்றோம் இல்லையா? சேனைகளின் கர்த்தர்னா ஒரு பெரிய சேனையுடைய தலைவர் அவர். அவரே நம் பட்சத்தில் இருக்கிறார். அவரோட சமாதானம் உண்டா இருக்கிறதுனா யார் எதிராக நிற்க முடியும்? எந்த ஆவி நிற்க முடியும் உங்களுக்கு எதிராக? இதெல்லாம் நம்ம கேட்டோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்து உடனே ஒருத்தன் ஊழியக்காரனை விட்டுருக்கேன், குடுகுடுப்புக்காக சொன்னாலே மக்கள் பயந்துருவாங்க. 3 மணிக்கு வந்து சாமி சொல்லுது, சாமி ஒரு மாதிரியா இருக்கு சாமினாவே இங்க ஆடிரும். என்ன சொல்லட்டுங்க, நரகமே எனக்கு எதிராக நிக்கட்டுங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவனோடு எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் ஒரு அத்தனை பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். அதான் பிரதானமான காரியம். தேவன் என்னோட சமாதானமா இருக்கிறார், தேவன் என்னை பிரியமா பார்க்கிறார். பிரியமா பார்க்கிறார்னா நான் செய்யற செயல்கள், என் எண்ணங்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறான்னு சொல்லலை. ஆனா தேவன் என் மேல கோபமா இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் தேவன் என்னை பழி வாங்க துடிப்பது கிடையாது. தேவன் என்னை பிசாசின் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுவது கிடையாது. சொன்னது புரியுதுங்களா? மீட்புங்கிறது பிரதானமானது. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால கர்த்தர் சும்மா நம்மை மீட்டெடுத்தல, சும்மா சமாதானமாக்கல, மிகப்பெரிய கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி அவருடைய குடும்பத்தில் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். தேவன் யார் மேலேயும் கோபமா இல்லைங்க, யார் மேலேயும். தேவனை அறியாத மனுஷன் மேல கூட கர்த்தர் கோபமா இல்லை. இன்னைக்கு சில பிரசங்கியார்கள் தான் கர்த்தர் அமெரிக்கா மேல கோபமா இருக்கிறாரு, ஆப்பிரிக்கா மேல கோபமா இருக்கிறாரு. கர்த்தர் யார் மேலேயும் கோபமா இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளட் வந்துச்சு சென்னையில். அந்த சென்னையில் ஃப்ளட் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது கோடம்பாக்கம் ஏரியா. ஒன்னே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோடம்பாக்கம் தான் சினிமாக்காரங்களாம் இருக்காங்க. அதனால தான் கோடம்பாக்கத்தில் சினிமாக்காரன் இல்லை, பக்கத்தில் விருகம்பாக்கம் சாலி கிராமத்தில் இருக்காங்க.
சரி, கோடம்பாக்கத்தில் சினிமாக்காரன் இருக்கான், சினிமா பார்க்குறேன் உலகம் முழுக்க இருக்கான்ல. கேரளாவில் ஃப்ளட் வந்துச்சு. அதாவது உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அத்தனைக்கும் விளக்க உரை எழுதுறதுன்னா ஊழியக்காரங்க தான். ஒன்று நடந்துருச்சா ஒரு ஊழியக்காரன் கிட்ட விளக்க உரை சொல்லிடுவாங்க. ஏன் கேரளாவில் தெரியுமா? அங்கே தான் நிறைய அசுத்த ஆவி பில்லி சுனி மன்றம் இருக்கான். தேவனுடைய கோபம். தேவன் நம்மோடு சமாதானமாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவனே இல்லைங்க. உள்ளத்தில் பதிச்சு வச்சிங்கன்னா, இந்த எண்ணம் உங்களை ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் கூட ஜெயிச்சு நின்றலாம். தற்காலிகமாக சில இழப்பு இருக்கலாம், 5 மாதம் 6 மாதம் எந்த பிஸ்னஸ் ஓடாமல் இருக்கலாம். ஆனால் தேவனோடு உங்கள் சமாதானம் இருக்கிறது, தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, தேவனுடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணமாக மாறுதுன்னா இன்னைக்கு இருக்கிற அவல நிலை சீக்கிரமாக மாறிடும். பிரதானமான காரியங்க, எனக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரச்சனை இல்லை.